மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் வீட்டாள் வெளிநாட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் ஊருக்கு வந்தாங்க. ஊரில் வந்து 3 மாதத்தில் செக்கப் பண்ணக்கூடிய நேரத்தில் கேன்சர் கட்டியிருக்கு, நீர் பையிலன்னாங்க. அதை ஆப்ரேஷன் பண்ணாக்கி உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஸ்டீபன் பாஸ்டர் ஐயா அடைக்கல் பட்டணத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆப்ரேஷத்துக்கு போனால் நன்றாக ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக இருக்காங்க ஜீவனோட. ஏசப்பாவுக்கு கோடி நன்றி. பிரைஸ் ஹல்லேலூயா. ஜூன் 26 திடீர்னு எனக்கு ஃபீவர் வந்தது. ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டலில் உடனே அட்மிட் பண்ணணும், டேப்லெட் போட்டாலும் நிற்க மாட்டேங்குது, என்ன ஃபீவருன்னு தெரியலை அப்படின்னு அட்மிட் ஆனால் கண்டுபிடிக்க முடியும் டெங்கா இல்லை மலேரியாவா, என்ன காய்ச்சலுன்னு தெரியல, நாங்கள் எல்லா டெஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு தான் நாங்கள் சொல்வோம் அப்படின்னு அட்மிட் பண்ணாங்க. 4 நாள் இருந்தேன். எல்லாமே நார்மல், எதுவுமே இல்லைம்மா, யூரின் இன்ஃபெக்ஷன் மட்டும் மைல்டாக இருக்குது, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு பலவீனமாக இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டு, எனக்கு ஐயா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வயிற்றில், எனக்கு எண்டோஸ்கோபி பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டு பண்ணிட்டேன். பண்ணப்போ எனக்கு சிறுங்குடலில் கட்டி இருக்குது, சின்னதாக கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, அந்த கட்டி வந்து நார்மல் கட்டி இல்லை, கேன்சர் கட்டியாக இருக்கும் போல் இருக்குது. நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து நேராக அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் வந்தேன். ஐயா கிட்ட வந்து அந்த ரிசல்ட்டை காட்டிட்டு ப்ரேயர் பண்ணேன். கர்த்தர் மாறுதலாய் மாற்றுவார் அப்படின்னு ஐயா சொன்னார். நானும் விசுவாசத்தோடு போனேன். பிளட் டெஸ்ட்டும் எடுத்தேன், ஸ்கேனும் எடுத்தேன். ஆனால் அங்கே போனால் கட்டி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலம்மா, பிளட் டெஸ்ட்டும் நார்மலாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ துக்கத்தோடு போனனோ அவ்வளோ சந்தோஷமாக நான் திரும்பி வந்தேன். ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பரலோகம் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன, அந்த மங்கள வார்த்தையை இப்பொழுது எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 பேரை ராஜா தூக்கி நெருப்பு குழியில போட்டான், அக்கினியில தூக்கி போட்டான். 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி. அந்த அக்கினியில இவங்க 3 பேரை தூக்கி போடும் பொழுது, இவங்களை தூக்கி போடுறதுக்கு போனவங்களையே வெளியே கக்கி கொண்டிருந்த அந்த நெருப்பு அவர்கள் மேல பிடிச்சி இவங்களை தூக்கி போட்டவங்களை அந்த அக்கினி விழுங்கி போட்டது. ஆனால் அக்கினி நடுவிலே குழியிலே போடப்பட்டவர்களோ அக்கினியிலே நடந்து உலாவிக் கொண்டிருந்தார்கள். அந்த அக்கினியினுடைய மனம் கூட, வாசனை கூட அவர்கள் மேல வளவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீ அக்கினியிலே விழும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அந்த தேவபுத்திரன் அவர்களோடு அக்கினி குழியிலே நின்றார். உன்னை தேவையில்லாத நியாய கூண்டிலே ஒருவர் நிறுத்துவானே, ஆனால் அந்த நியாய கூண்டிலே உன்னை மாத்திரமல்ல, உன்னை சிருஷ்டித்து உருவாக்கின ஆண்டவரை நிறுத்துகிறான். அவர் உங்கூட நியாய கூண்டிலே நிற்பார், உனக்காக யுத்தம் பண்ணுவார், பிள்ளையை மீட்டு தருவார், உன் ஜீவனை உனக்கு மீட்டு தருவார். 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு சமானமாய் அந்த ராஜா தூரத்திலிருந்து பார்க்கிறான். உள்ள 3 பேரை போட்டான்.
ஆனா இந்த அக்கினி குழியில 4 பேர் கிடக்குறாங்களே, உற்று கவனித்தார். இந்த 3 பேர் எரிஞ்சி சாம்பலாகி எலும்பு கூட அப்படியே சாம்பலாகி விடும் என்று நினைத்து அப்படியே பார்த்தா 3 பேர்ல ஒரு சேதமும் இல்லை. 3 பேரை தூக்கி போட்டா உள்ள பார்த்தா 4வது ஒருவர் இருக்கிறார். அவரை பார்த்தால் ராஜா சொல்லுகிறான், அந்த 4வது ஆள் தேவபுத்திரனுக்கு சமமாய் இருக்கிறான். ஆம், அவர்தான். அக்கினியிலே விழும்போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவபுத்திரனாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்களும் இன்றைக்கு அக்கினியிலே தூக்கி போடப்பட்ட புழு எப்படி துடிக்கும், அதே போல துடித்து போன நிலைமையில் ரொம்ப நேசிச்ச பிள்ளைய பறி கொடுத்துட்டு, ஆசாசையா வளர்த்த பிள்ளைய பறி கொடுத்து நிற்கிறது, சந்தோஷமா கைப்பிடிச்ச புருஷனை இழந்து நிற்கிறது, என்னை வளர்த்த ஆளாக்குற தாயை நான் இழந்து நிற்கிறேனே. நெருப்பிலே போடப்பட்ட புழுவை போல நீ துடித்துக் கொண்டிருக்கிறாய். என் அந்த சோதனை நேரத்திலே உன் கூட இருக்கிற என் ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறது. ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லத்தான் முடியும். ஆனால் என் இயேசுவோ உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆறுதல் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? எந்த காரியத்தில் ஆறுதல் இழந்தாயோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவனுடைய திருமணத்தை பார்க்க முடியாமல் அவனை வளர்த்த ஆளாக்கின தாய் சாராள் மரித்து போய்விட்டார். அவனுடைய இருதயத்தில் ஒரே துக்கம். எங்க அம்மாவுக்கு என் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்க ஒரே கவலை. நித்தமும் இதன் நிமித்தம் வீட்டில் உட்கார்ந்த தன்னுடைய தாயினுடைய எண்ணங்கள் வருகிறது என்பதற்காக நித்தமும் வெளியே போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து வேதத்தை தியானம் பண்ண போவானா. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து தியானம் பண்ணுவானா. ஏன் தெரியுமா? சாயங்காலம் அவன் வெளியே போய் தியானம் பண்ணுகிற ரகசியம் என்ன? தன்னுடைய தாய் வீட்டில் இருந்த நினைப்புகள், இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அவனுடைய தாயோடு விளையாடின அனுபவங்கள் அவனுக்கு வருகிறது. அந்த வேதனை அவனால தாங்க முடியும். இது ஒரு பெரிய சோதனை காலம். என் தாயை என்னால பார்க்க முடியவில்லையே. அவன் கண்ணீரோடு கதறிக் கொண்டிருக்கிறான். ஒரு பக்கத்தில் ஈசாக்கு தன்னுடைய தாயை இழந்த துக்கம், மறுபக்கத்தில் ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தன்னுடைய மனைவியாகிய சாராளை இழந்த துக்கம். வீடு ஒரு மயான அமைதியிலே காண சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய புயல் காற்று வீசும். வேதனையின் உச்சக்கட்டத்தில் நித்தமும் ஆண்டவரை தேடி வெளியே போய் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுவார். இப்பொழுது எப்படி அமைதியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அதே போல உட்கார்ந்து அழுவார். தியானம் பண்ணி கொண்டிருப்பானா? நீயும் இப்பொழுது வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாய், அமைதியாய் உட்கார்ந்து இருக்கிறாய். இழப்புகளின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே உட்கார்ந்து அமைதியாய் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் அவன் தியானம் பண்ணி முடித்து அப்படியே கண்களை திறந்து ஏறெடுத்து பார்க்க முடியும். தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. தூரத்தில் ஒரு மணவாட்டி ஆகிய ரெபேக்கா எலியேசரோடு வந்து கொண்டிருக்கிறார். அந்த எலியேசர் நேரடியாக கொண்டு வந்து அந்த ரெபேக்காளை ஈசாக்கினிடத்திலே கொடுத்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஈசாக்கு தன் மனைவி ஆகிய ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் தன்னுடைய தாயின் நிமித்தம் கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தானாம். ஆறுதல் செய்கிற ஆண்டவர். ஆறுகளின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே ஆறுதல் செய்கிற ஆண்டவர், ஆறுதல் செய்கிறவர். தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு தன் மனைவியை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய தாயினுடைய மரணத்தின் துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஈடுகட்டுகிற ஆண்டவர் அந்த தாயார் அந்த வீட்டில் இல்லாத ஸ்தானத்தை நிரப்பும்படிக்கு தன்னுடைய பிள்ளைக்கு, அந்த ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டி ஆகிய ரெபேக்காள், வீட்டை கவனிக்கிற ரெபேக்காள், தனக்கு தண்ணி கேட்டான். கூட இருக்கிற ஒட்டகங்களுக்கும் சேர்த்து தண்ணீர் வார்க்கிற ஒரு அருமையான ஈகை குணமுள்ள ஒரு நல்ல ரெபேக்காள்
இவனை மாத்திரம் கவனிக்கிற ரெபெக்காள் அல்ல, இவனுடைய தகப்பனையும் சேர்த்து கவனிக்கிற, தகப்பனுக்கும் தண்ணி ஊற்றுகிற, அந்த தகப்பன் வீட்டில் உள்ள வேலைக்காரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற, அந்த தகப்பன் வீட்டில் உள்ள எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்க்கிற ஒரு நல்ல ரெபெக்காளை ஆண்டவர் கொண்டு வந்தார். துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான. சோதனை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கட்டாயம் இந்த சோதனை எனக்கு ஒரு நன்மையான காரியமாய் மாறும். கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினார் அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சாபங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன்னுடைய அழுகையை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். நீ நெருப்பிலே தூக்கி போடப்படும் பொழுது அந்த நெருப்பின் மத்தியிலே ஆண்டவர் இருப்பார். இன்றைக்கும் ஈசாக்கை போல வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வேத தியானம் முடிச்சு நீங்களும் கண்களை ஏறெடுத்து பார்க்க போகிறீர்கள். உங்களுக்கும் நல்ல சுக செய்தி வரப்போகிறது. ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள்ல ஒரு நாள் ஊழியத்திற்காக ஜெரிகோ பட்டணம் வழியா அப்படியே நடந்து போகிறார். அப்ப இந்த இயேசுவை குறித்து சகேயு என்கிற ஒரு மனுஷன் கேள்விப்பட்டிருந்தான். என்ன கேள்விப்பட்டான்? அவர் ரொம்ப நல்லவர். யாரெல்லாம் கஷ்டத்தோட அவர்கிட்ட வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய நல்லது செய்யறாரு இந்த இயேசுநாதர்னு சொல்லி அவரை குறித்து கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அவர் ரொம்ப குள்ளனா இருந்தபடியினால நேர அவர் வருகிற வழியில ஒரு காட்டு அத்தி மரத்துல அவ ஏறி உட்கார்ந்து, இன்னைக்கு இயேசுவாமியை பார்க்காம நான் போக மாட்டேன், இன்னைக்கு இயேசுவாமியை பார்த்தே தீர்வேன்னு சொல்லி இயேசுவாமியை பார்ப்பதற்காக அப்படியே ஏறி ஒரு காட்டு அத்தி மரத்திலே உட்கார்ந்திருந்தான். இயேசுவாமி அந்த வழியாய் நடந்து வந்தார். ஊழியத்துக்கு போகிற வழியிலே இயேசுவாமி அந்த வழியை நடந்து கொண்டு வரும் பொழுது திடீரென அந்த இடத்திலே வந்த பொழுது அந்த இடத்துல நின்று சகேயுவை பெயர் சொல்லி அழைத்தார். சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுல நான் தங்க போறேன். உனக்கு ஒரு நல்ல செய்தி. நீ என்ன பார்க்கணும்னு தானே ஆசைப்பட்ட, நீ பார்க்கறதோட அல்ல, இன்னைக்கு நான் உன் கூட உன் வீட்டுக்கு வர போறேன். உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்க போறேன். அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சந்தோஷமா இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு போனான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இயேசுவின் அன்பை ருசி பார்க்க. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், இயேசுநாதர் ரொம்ப நல்லவர். அன்றைக்கு இயேசுவை தேடி வந்த அந்த சகைவை ஏமாற்றி விட்டு வேறு பக்கமாக ஆண்டவர் போகவில்லை. அவருக்கு தரிசனமானவர். இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு முகமுகமாய் தரிசனமாகி, மகனே மகளே, நீ பயப்படாதே, இன்றைக்கு நான் உன் கூட உன் வீட்டுக்கு வரப்போகிறேன், உன் வீட்டுல தங்க போறேன், உன் கூட சாப்பிடுவேன். சந்தோஷமான விஷயம் இல்ல? நீ போகும்போதே கையை பிடிச்சி உங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு போன, ஏசப்பா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே ஹாலுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் தான் என் பிள்ளையுடைய ரூம். அந்த ரூம்ல என் பிள்ளை ஜெயில் கைதி மாதிரி கிடக்கிறான். தன்னுடைய வாலிபத்தை வேஸ்ட் பண்ணிட்டு உள்ள படுத்து கிடக்கிறான். டிப்ரெஷன்ல கிடக்கிறான். புத்தி பேதலிக்கிற ஆவியில பாதிக்கப்பட்டு கிடக்கிற ஆண்டவரே, உள்ள வந்த உடனே ஹாலுக்கு பக்கத்துல இருக்கிற என் மகளுடைய ரூமை நீங்க விசிட் பண்ணி இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை தந்திருக்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது உன்னுடைய பிள்ளைகள் உன் புருஷனை குறித்துள்ள எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரத்துல சொல்லிட்டே போறீங்க. அடுத்து சொல்லிங்க, ஆண்டவரே அந்த காலை தாண்டி இந்த பெட்ரூமை தாண்டி பின்னால போனா அங்க என் புருஷனுடைய அறை இருக்கு. என் கூட எல்லாம் என் புருஷன் இப்ப தூங்குறது இல்லை, தனியா போய் படுத்துக்கிறாரு. ராத்திரி என்ன பண்றாரு ஒண்ணுமே தெரியல. மதுபானங்களை பிடித்து கொண்டு வருகிறார். அந்த அறையில போய் குடிச்சு குடிச்சு சிகரெட் ஊதிட்டு கிடக்கிறார். அந்த அறை நாத்தம் அடித்து கிடக்கிறது. அந்த அறைக்குள்ள மனுஷன் போக முடியாது, கதவை திறக்க முடியாது. ஒரே சிகரெட் ஸ்மெல், ஒரே போதை பொருட்களுடைய ஸ்மெல், ஒரே மதுபானத்தினுடைய ஸ்மெல். ஆண்டவரே, எதுக்கு என் கூட வர்றீங்க? என் புருஷன் இருக்கிற அந்த அறையை கொஞ்சம் விசிட் பண்ணி என் புருஷன் எனக்கு மீட்டு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா சகையனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுத்தார். அப்படின்னு அவனுடைய முழு குடும்பமும் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுதான்.
சகையுடைய முழு குடும்பத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போனார். சகைவுக்கு மட்டுமல்ல, சகை கூட்டிட்டு தான் போனார். ஆனால் சகைவே உனக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இன்றைக்கு இந்த வீட்டிற்கே ரட்சிப்பு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சகைவே, ரட்சிக்கப்படாத உன் மனைவி, ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகள் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் ரட்சிப்பை கொடுப்பேன். அவர்களை நான் மீட்டுக் கொண்டேன். அவர்களும் என்னுடையவர்கள். சகைவே, உன்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உன் பிள்ளைகள் எல்லாரையும் என்னுடையவர்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி குடும்பத்திற்கே ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவாமியை கையை பிடிச்சிட்டு போகும்போதே பேசிட்டே போவீங்க. கடைசியா கிச்சன் பக்கத்துல ஒரு அறை இருக்கு ஆண்டவரே, அதுக்கு பக்கத்துல ஒரு பாத்ரூம் இருக்கு. எதுக்காக பாத்ரூம் பக்கத்துல அந்த அறையை வச்சிருக்கிறேன்னா, எங்க வயசான அம்மா எழுப்பி நடக்க முடியாம இருக்காங்க. எல்லாம் பெட்டிலே தான் போகுது ஆண்டவரே. அப்படியே கழுகி பாத்ரூம்ல தூக்கி ஊத்துறதுக்காக எங்க அம்மாவுக்காக ஒரு சின்ன இடத்தை வச்சிருக்கிறாங்க. படுக்கையிலே எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன அப்படி இருக்கக்கூடாது. அம்மாவுடைய சரீரத்தில் உள்ள உறுப்பெல்லாம் நீங்க புதுசா மாத்தன ஆண்டவரே. பேசிக்கிட்டே கூட்டு போறீங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.